அப்போஸ்தலர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 23 அவர்கள் விடுதலையாக்கப்பட்ட பின்பு தங்களை சேர்ந்தவரிடத்தில் வந்து பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் தங்களுக்கு சொன்ன யாவையும் அறிவித்தார்கள். அங்க இருக்கிற சதுசேயர்களும் வேத பாராகர்களும் விசேஷமாய் பிரதான ஆசாரியர்களும் கூடி வந்து இந்த நாமத்தை பற்றி பேசக்கூடாது, இயேசுவை பற்றி பேசக்கூடாது, இதோட அந்த பிரசங்கங்கள் நின்றணும் அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் தைரியத்தோடு இயேசுவை பேசினார்கள், இயேசுவை போதித்தார்கள், இயேசுவை பிரசங்கித்தார்கள். ஆமென். அப்படி பேசினது நிமித்தமாக அவர்களை சிறையில போடலாம் என்று சொல்லி அங்க இருக்கிறவர்கள் திட்டம் பண்ணினார்கள். ஆனாலும் அவரிடத்துல ஒரு குற்றமும் காணாதிருந்தபடினாலே அவர்களை சிறையில வைக்க முடியல. 23ஆம் வசனம் அதோட தொடர்ச்சியை நமக்கு கொடுக்கிறதை பார்க்க முடியும். அங்கு வாசிக்கிறோம், அவர்கள் விடுதலையாக்கப்பட்ட பின்பு, அதாவது சிறைச்சாலையில வச்சு அவங்க அப்படியே ஏதாவது பண்ணலாம் நினைக்கும் போது வேற எந்த காரணமும் அவங்களுக்கு இல்லாததுனால வேற வழி இல்லாம பேதுருவையும் யோவானையும் விடுதலை ஆக்கினார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யாரை விடுதலை ஆக்கினாங்க? பேதுருவையும் யோவானையும் விடுதலை ஆக்கினார். அவர்கள் விடுதலையாக்கப்பட்ட பின்பு தங்களை சேர்ந்தவிடத்தில் வந்து பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் தங்களுக்கு சொன்ன யாவையும் அறிவித்தார்கள். அந்த 3ஆவது அதிகாரத்துல அலங்கார வாசல்ல அமர்ந்திருந்த ஒருவருக்கும் பயன்படாத ஒரு மனுஷனாக ஒருத்தவங்க தூக்கிட்டு வந்து அந்த வாசல்ல பிச்சை எடுக்க வைப்பாங்க, திருப்பி தூக்கிட்டு போவாங்க. ஒரு வெஜிடபிள் மாதிரி மரியாதற்று கனமற்று அந்த மனுஷன் பிச்சை கேட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். அந்த மனுஷனுக்கு ஏதாவது கிடைக்கும்னு சொல்லி பேதுரு கிட்ட யோவான் கிட்ட அவன் எதிர்பார்க்கும் போது பேதுரும் யோவானும் அந்த மனுஷனை பார்த்து சொல்றாங்க, என்கிட்ட வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, என்கிட்ட இருக்கிறது அதை விட விலையேற பெற்ற ஒரு நாமம் இருக்கிறது, அந்த நாமம் இயேசுவின் நாமம். அப்ப அந்த இயேசுவின் நாமத்தை சொன்ன மாத்திரத்துல அவன் சுகத்தை பெற்றான், அவன் விடுதலை பெற்றான். ஒரு பிச்சைக்காரனா அவனை குறைவா பார்த்துட்டு இருந்தாங்க, இப்போ அவனுக்கு ஒரு அடையாளம் கிடைச்சிருச்சு. ஆமென். தேவன் அவனை சுகப்படுத்தினார். இப்போ யோவானும் பேதுரும் எந்த தப்பும் பண்ணல, சுகம் கொடுத்தார்கள். யாருடைய நாமத்தினாலே? இயேசுவின் நாமத்தினாலே சுகம் கொடுத்தார்கள். இந்த வசனங்கள் எல்லாம் நான் இன்டென்ட்டா உங்களுக்கு நான் சொல்றேன். அந்த அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில அவர்களுக்கு எந்த அளவுக்கு பக்குவம் இருக்கிறது, எந்த அளவுக்கு அவர்கள் தேவனோடு நடக்கிறார்கள், எந்த அளவுக்கு இந்த ஜெபம் அவர்களை மாற்றுகிறது. ஆமென். இப்போ நான் தேவனோடு நடக்க நடக்க பேச 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 தேவன் என்னோடு பேச 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 நான் யார் மாதிரி மாறுவேன்? நான் யார் மாதிரி மாறுவேன்? அல்லேலூயா. நான் 21 நாள் உபவாசம் இருக்கிறேன், 40 நாள் உபவாசம் இருக்கிறேன், நான் 100 நாள் உபவாசம் இருக்கிறேன். ஆனா ஜெபம் போயிட்டே இருக்கு, நான் பேசிட்டே இருக்கேன், ஆனா என் கேரக்டர் இயேசு மாதிரி மாறல. அவன் அல்லேலூயா. நிறைய பேரு வேறு நாமங்களை சொல்லி நிறைய மந்திரங்களை சொல்றாங்க, நிறைய வேறு விதமான ஜபங்களை ஏறெடுக்கிறாங்க. அவங்களுக்கும் நேரத்தை அதிகமாய் ஜபம் என்கின்ற பெயர்ல செலவு பண்ற உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? நான் செய்யும் ஜபம், நான் தேவனோடு பேச 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 நான் இயேசுவை போல் மாறவேன். நான் ஜெபிக்கிற, நான் நேரம் செலவு செய்கிற நேரம் விருதாவாக இருக்கிறது என்பதை இந்த ஆதி திருச்சபை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆமென். அல்லேலூயா. நான் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் செய்கிற ஜபத்தை பத்தி பேசல, நான் யோக்கியமா ஜெபிக்கிறேன்றதை உங்ககிட்ட நான் பேசல. இங்க இருக்கிற ஒரு சிலர் அதை தவறா செய்யறாங்கன்னு சொல்லி உங்களை நான் குறையா பேசுறதுக்காக பேசல. இங்க வேதத்துல உண்மையாய் ஜெபிக்கிற ஜெபத்தினுடைய அடையாளம் எப்படி இருக்கிறது
என்பதை இவர்கள் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, இவங்க எப்படி ஜெபம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, நீங்க இந்த வசனங்களை பார்க்கும்போது they prayed for great faithfulness. 23, 24, 25 ஜஸ்ட் நான் இன்ட்ரடக்ஷன்ல தான் இருக்கேன். அவங்க ஜெபிக்கும் போது எங்க உபத்திரவங்கள் எல்லாம் மாற்றி போடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கவில்லை. ஆதி திருச்சபையில் ஜெபித்தவர்கள் எங்க பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்க முடிவு செய்ய வேண்டும் ஆண்டவரே, அப்பதான் நான் உங்களை ஆராதிப்பேன்னு சொல்லி அவங்க ஜெபிக்கல. ஆண்டவரே, ஒவ்வொரு பிரச்சனையிலும் ஒவ்வொரு போராட்டத்திலும் எங்க பிரச்சனை மாறுமா, எங்க போராட்டம் மாறுமா நாங்க பார்க்கல. அந்த பிரச்சனையில அந்த போராட்டத்துல அந்த அந்த பாடுகள்ல உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற கிறிஸ்தவ கூட்டமாக எங்களை நிறுத்தும் ஆண்டவர் என்று சொல்லி ஜெபித்தார்கள். அவங்களுடைய ஜபத்துல அவங்க யாரை உண்மையா நம்புறாங்க, அவங்களுடைய வேதத்தின் அறிவு எப்படி இருக்கு என்பதை வெளிப்படுத்துகிறது. அதாவது அவங்களுடைய வேதத்தில் இருந்த நம்பிக்கை அவங்க ஜபத்துல தைரியத்தை கொடுத்துச்சு. அவங்களுக்கு அந்த வேதத்தின் மேல இருந்த அந்த பற்றும் அந்த வைராக்கியமும் திருச்சபையை உருமாற்றுவதற்கு அவங்களுக்கு தைரியத்தை கொடுத்துச்சு. ஆமென். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ இன்னைக்கு பாயிண்ட் 23ஆம் வசனத்திலிருந்து நம்ம எடுத்துறது என்னன்னா, உண்மையான கிறிஸ்தவ ஜபம் கிறிஸ்துவுக்காக உண்மையாய் அர்ப்பணிக்க நம்மை நடத்துகிறது. இங்க வந்தா வேதத்தின்படி மாறணும். ஆமென். அல்லேலூயா. இங்க வந்தா பைபிள் என்ன சொல்லுதோ அதுக்கு நம்மை கீழ்ப்படுத்தணும். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த மெய்யான கரெக்டான தீம் என்னன்னா, பரிசுத்தாவி எனக்குள் வரும்போது அவங்களுக்குள்ள வந்துச்சு. அப்ப அவங்க பலன் அடைஞ்சி தைரியமா, நீங்கெல்லாம் உதட்டளவில் ஆண்டவர் ஆராதிக்கிறீங்க, நீங்க இயேசுவை கொலை செஞ்சீங்கன்னு சொல்லி தைரியமா வசனத்தை பேசுறாங்க. ஆமென். அல்லேலூயா. அதுக்கப்புறமா அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு நாங்க கீழ்ப்படிய மாட்டோம், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அதனால இந்த உலகத்துக்குரிய நஷ்டத்தெல்லாம் அவங்க பார்க்கல. யார் வருவா யார் வரமாட்டாரெல்லாம் பார்க்கல. எங்க காசு கிடைக்கும் எங்க காசு கிடைக்காதெல்லாம் பார்க்கல. எங்க ஆதாயம் கிடைக்கும்லாம் பார்க்கல. சத்தியத்திற்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். சத்தியத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஜபங்கள் நமக்குள்ளாக முதிர்ச்சியை வெளிப்படுத்துகிறது. ஆதி திருச்சபை அப்படிதான் ஜெபம் பண்ணாங்க. ஆமென். 23ஆம் வசனத்தை வேகமா வாசிங்க பார்க்கலாம். தங்களை சேர்ந்த இடத்தில் பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் யாவையும் அறிவித்தார்கள். அப்போ இந்த வசனத்துல பார்க்கிறோம், Peter and John had imprisoned simply because they healed the crippled man and preached the gospel. அதுக்காக தான் என்ன பண்ணாங்க, அவங்கள ஜெயில வச்சிருந்தாங்க. அந்த வசனத்தை தான் நம்ம பார்க்கிறோம். அப்போ இது எதை காட்டுதுன்னா, அவங்க ஜெபிக்கிற ஜெபம் உண்மையாய் தங்களை தேவனுடைய பணிக்காக அர்ப்பணம் செய்ய ஆயத்தம் உள்ள காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் எனக்கு இதை செய்யும் அதை செய்யும் ஜெபிக்கிறது தவறல்ல, கொஞ்சம் கவனிங்க. பட் அப்படியே கர்த்தருக்குள் வளர்ந்து கொண்டே இருக்கிறவர்கள் அதுக்காகவே ஜெபம் பண்ண மாட்டாங்க. அதை தான் இங்க பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்குள் ஆதி திருச்சபை வளர்ந்து இருக்கிறதுனால அவங்க சொல்றாங்க, ஆண்டவரே நீங்க எங்க வாழ்க்கையில என்ன செய்றீங்களோ அதற்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். கொஞ்சம் கவனிங்க, நீர் எங்க வாழ்க்கையில என்ன செய்ய இருக்கிறீரோ அதற்கு நாங்கள் தன்னை வணங்குகிறோம். ஆமென். அல்லேலூயா. உங்க ஜெபம் அப்படிதான் இருக்கா? போன வாரம் அப்படிதான் ஜெபம் பண்ணீங்களா? சபையில ஆராதிக்கும் போது அப்படிதான் ஜெபம் பண்ணீங்களா? ஆமென். ஆதி திருச்சபை ஜெபிக்கிற ஜபத்தினுடைய உண்மையான ஜபத்தினுடைய அடையாளம் வேற மாதிரி இருந்துச்சு. ஆமென். அல்லேலூயா. மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம் 12வது வசனம் அவர் சொல்றார், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். எல்லாரும் சொல்லுங்க, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். அல்லேலூயா. யோவானுக்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்லுகிற, உங்களுக்கு இந்த உலகத்துல உபத்திரவம் உண்டு என்று சொல்லி இயேசு சொல்லி இருக்கதை நாம் பார்க்க முடியும். நீங்கள் உங்களுக்கு வருகிற சோதனையை கொண்டு
ஆச்சரியப்படாதிருங்கள். பிகாஸ் இட்ஸ் a நார்மல். இந்த உலகத்துல பிறந்து வாழ்ற எல்லாருக்கும் சோதனை உண்டு, பிரச்சனை உண்டு, போராட்டம் உண்டு. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கேட்டா they have their own struggle. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தர்கிட்ட போய் நம்ம கேட்டோம்னா அவங்க பிரச்சனை, அவங்க தேவை சொல்லுவாங்க. அப்ப தெரியும், ஐயோ ஏன் தேவை ஒன்றும் பெருசா இல்லை. we all have problems, trials and tests. Amen. Hallelujah. But Jesus promised his followers they would suffer because he suffered first. இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறேன்னா, நான் பாடுபட்டேன், என்னை பின்பற்றுகிறவர்களும் பாடுபடுவார்கள் என்று தான் இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆமென். அல்லேலூயா. நமக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு கிரீடம் வைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல சிலுவையை அவர் சுமந்தார். ஆமென். அதுபோல இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு பாடு உண்டு, சிலுவை உண்டு, அதன் வழியாய் போகிறவர்களுக்கு சிங்காசனமும் உண்டு. அல்லேலூயா. கிரீடமும் உண்டு. சிலுவை இல்லை என்றால் கிரீடம் இல்லை. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதை தான் ஆதி அப்போஸ்தலர்கள், ஆதி திருச்சபை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு புரியலனா புரியுற மாதிரி நான் திருப்பி உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். எல்லாரும் யோபுக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. ஏன் யோபு, கொஞ்சம் கவனிங்க, ஏன் யோபு தேவனாகிய கர்த்தரை உண்மையோடும் உத்தமத்தோடும் பின்பற்றினான் என்று சொல்லி சாத்தான் தேவனோடு சொல்லுகிறதை 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்க போறோம். கொஞ்சம் கவனமா கவனிங்க. நானா என்னுடைய சுயமா பேசல, வசனத்துல இருக்கதை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். வாசிங்க. அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான். யார்கிட்ட சொல்றா? சாத்தான் தேவன் கிட்ட சொல்றான். அதுக்கு மேல இருக்கிற 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசிங்கன்னா, யோபு எல்லா விதங்களிலும் அந்த பட்டணத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருந்தான். அவனுடைய செழிப்பு, அவனுக்கு இருந்த பிள்ளைகள், அவனுக்கு இருந்த பதவி, அவனுக்கு இருந்த பணம், அவனுக்கு இருந்த சொத்து, அவனுக்கு இருந்த லேண்ட், இதெல்லாம் பல மடங்கு இருந்ததினால அந்த பட்டணத்துல இவன் ஒரு ஐஸ்வர்யவானா இருந்தான் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. எஸ், ஸ்பிரிச்சுவலியும் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கான், மெட்டீரியலி he was blessed. ஆடு மாடுகள் அந்த நாட்கள்ல அவைகள் எல்லாம் பெரிய ஆசீர்வாதமா இருந்துச்சு. யோபு அந்த அளவுக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தினால் நிறைச்சிருந்தா. ஏன் இதை நான் எம்பசைஸ் பண்ணிட்டே இருக்கேன்னா, கொஞ்சம் கவனிங்க. இப்ப சாத்தான் போய் சொல்றான், எல்லா கணத்தையும் உங்களுக்கு ஏன் கொடுக்கிறாருன்னு சொன்னா விருதாவா இல்ல. நீங்க 10ஆம் வசனத்தை வாசிங்க. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீ சுற்றி வேலி அடைக்கவில்லையோ. பிகாஸ் ஒரு வியாதியும் அணுகாது, ஒரு பொல்லாப்பு அணுகாது. அந்த முழு குடும்பமும் ஆரோக்கியமா இருக்காங்க. உலகத்துல இருக்கிற எல்லாம் ஆரோக்கியமற்று இருக்கும் போது யோபின் குடும்பத்துல ஆரோக்கியம், செழிப்பு. யார் இதை சொல்றான்? சாத்தான் சொல்றான். வாசிங்க. அவன் கைகளின் கிரியையும் ஆசீர்வதித்து அவனுடைய சம்பத்து தேசத்துல பெருகிட்டு. இப்போ ஆக்சுவலா சாத்தான் என்ன சொல்றான்? எதுக்காக யோபு உங்களை ஆராதிக்கிறான்? எதுக்காக யோபு உங்களுக்கு பலி செலுத்துறான்? எதுக்காக யோபு நீதிமானா வாழ்றான்? ஏன்னா நீங்க கேட்டதெல்லாம் கொடுக்குறீங்க. கேட்டதெல்லாம் கொடுத்தா யார் தான்? நான் கேட்கறது புரியுதா? கேட்டதெல்லாம் கொடுத்தா யார் தான் கீழ்ப்படியாம இருப்பா? கேட்டதெல்லாம் கொடுத்தா யார் தான் ஜெபம் பண்ணாம இருப்பா? கேட்டதெல்லாம் என் பிள்ளைக்கு, கேட்டதெல்லாம் எனக்கு, கேட்டதெல்லாம் எனக்கு இந்த உலகத்துல கிடைச்சா நானும் என்ன பண்ணுவேன்? ஆண்டவரை தேடி வருவேன். ஆமென். அல்லேலூயா. பல்லுல எல்லா பல்லும் தெரியும். ஆமென். பாக்கெட் ஃபுல்லா பணம் இருந்தாலே போதும், சோகெல்லாம் போயிடும். சோ செழிப்பு இருந்தா இன்னைக்கு நிறைய இதுதான் போதனை. நம்ம எல்லாரும் யோபுவை போல நாங்க எல்லாம் என்ன பண்ணணும்? ஆசீர்வாதமா இருக்கணும் ஆண்டவரே அப்படின்றது தான் நம்முடைய திட்டம். ஆனா அந்த ஆசீர்வாதம் நமக்கு வரலன்னா ஜபம் இல்ல, பாட்டு இல்ல, சர்ச்சுக்கு வர்றது இல்ல, ஆண்டவரை தேடுறது இல்ல. ஆனா யோபு என்ன பண்ணாரு? இதெல்லாம் எடுத்த போதிலும்
யோபு சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். ஆமென். தேவரீ, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. ஆமென். அவன் இருக்கும் போதும் ஆண்டவரை தேடினா, இல்லாத போதும் கஷ்டத்திலும் வேதனையிலும் ஆண்டவரை தேடினான். இல்லாத போதும் மன ரம்மியமாக மன மகிழ்ச்சியோடு கூட ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிற ஜெபம் வளர்ச்சியான முதிர்ச்சியான வாழ்க்கையை நமக்கு காட்டுகிறது. ஆமென். இந்த சீஷர்கள் அப்படிப்பட்ட ஒரு டேஞ்சர்ல இருக்காங்க. இப்ப 24ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகள் யாவையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறீர். இப்போ இந்த உபத்திரத்துல எப்படி பிரேயர் பண்ணோம்? எங்களெல்லாம் அழிக்க வந்துட்டாங்க ஆண்டவரே, எங்களெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்க வந்துட்டாங்க ஆண்டவரே. இப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்தோன்னா எப்படி ப்ரேயர் பண்ணுவோம்? ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாக அந்த வீட்டுக்காரன் எழும்பியிருக்கான், ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாக அந்த நபர் எழும்பியிருக்காங்க, ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாக இவங்க இருக்காங்க, எங்கள் பிரச்சனையே இது இருக்கு, இதுலேருந்து எங்களை மாற்றுங்கன்னு தானே ஜெபம் பண்ணுவோம். இப்போ அவங்க எமர்ஜென்சியில் இருக்காங்க, அவங்க உயிருக்கே எமர்ஜென்சி இருக்கு. ஆமென். அதுக்கு முன்னாடி அற்புத அடையாள ஆட்கள்லாம் சேர்க்கிறாங்க. இந்த 4ஆம் அதிகாரத்துல தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. 4ஆம் அதிகாரத்துல ஜெயில தூக்கி போடுறாங்க, அதுக்கப்புறமா அவங்கள கொல்ல வகை தேடுறாங்க. இப்ப என் ஜபம் எப்படி இருக்கணும்? இப்ப நான் அந்த சூழ்நிலை இருந்தா நான் எப்படி ஜபிப்பேன்? ஆனா இப்ப அவங்க எப்படி ஜபிக்கிறாங்கன்னா, ஆண்டவரே, நீதான் எல்லாவற்றையும் உண்டாக்கினீர். அல்லேலூயா. அப்போ நம்ம 2வது பாயிண்ட் என்னன்னு சொன்னா, அவங்க எப்படி ஜபித்தாங்கன்னா, உண்மையான கிறிஸ்தவ ஜபம் தேவனுடைய ஆளுகையை ஆராதிப்பதில அவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஆமென். உண்மையான கிறிஸ்தவ ஜபம், உண்மையான கிறிஸ்தவ ஜபம் தேவன் ஆளுகை செய்கிறார் என்று சொல்லி அவரை ஆராதிப்பது. அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. எத்தனை பேர் நம்புறீங்க தேவன் ஆளுகை செய்கிறார்? எத்தனை பேர் ஆராதிக்கிறீங்க? ஆண்டவரே, இந்த பிரச்சனைக்காய் நன்றி, இந்த போராட்டத்துக்காய் நன்றி. உம்மாலே அல்லாமல் ஒருத்தனும் என்னை தொட முடியாது, உம்மாலே அல்லாமல் எந்த பிரச்சனை என்னை மேற்கொள்ள முடியாது. வேணும்னு செஞ்சாலும் வேணான்னு செஞ்சாலும், இயற்கையா வந்தாலும், கொஞ்சம் கவனிங்க, சுனாமியே வந்தாலும் நான் மரிக்க கூடாதுன்னு ஆண்டவர் திட்டம் பண்ணா நான் மரிப்பதில்லை. அல்லேலூயா. எப்படி? ஆண்டவருடைய ஆளுகை இல்லாம நம்மை மரணம் தொடாது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை உங்க வாழ்க்கையில எதையும் அனுமதிக்காம நீங்க அவங்களோட பிள்ளை, அதுதான் சரியா ஜபிக்கிறவங்களுடைய வேர், சரியாய் ஆண்டவரை புரிஞ்சவங்களுடைய வேர். ஐயோ, அவங்க பண்ணிட்டாங்க அதனால வந்துச்சு, இல்ல இல்ல, அவங்க பண்ணட்டும், அது என் வாழ்க்கையில வரணும்னா ஆண்டவர் அனுமதிச்சா ஒண்டிதான் வரும். ஆண்டவரே, இப்படிலாம் பிரச்சனை வரும்போது நான் இந்த ஆதி அப்போஸ்தலரை போல ஆராதிச்சுட்டே இருப்பேன். சொல்லுங்க, ஆராதிச்சுட்டே இருப்பேன். அல்லேலூயா. சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, ஆராதிச்சுட்டே இருப்போம். ஆமென். அல்லேலூயா. என்ன ஆராதிக்கணும்? ஆண்டவரே, உங்க திட்டம் இல்லாம, நீங்க அனுமதிக்காம என் பிள்ளைக்கோ என் குடும்பத்துக்கோ அவருடைய சபைக்கோ ஒரு சேதமும் வராது. அல்லேலூயா. ஒருவேளை சேதம் வருதுன்னா அந்த சேதத்தின் வழியாக கர்த்தர் நம்மை வளர்க்கிறார். சேதத்தின் வழியாக, உபத்திரவத்தின் வழியாக நம்மை பலப்படுத்துகிறார். கேட்கல? ஆமென். யோபுக்கு அதை அனுபவிச்சார். யோபு கர்த்தர் பலப்படுத்தினார், எல்லாத்தையும் எடுத்தாரு. யோபு தூஷிக்கல. யோபு தொடர்ந்து தேவனை நம்பினான். ஆண்டவரே, நான் வறுமையில இருக்கேன், வறுமையை மாத்துங்க. அதாவது இதெல்லாம் ஜபிக்க வேணாம்னு சொல்ல, கொஞ்சம் கவனிங்க. திருப்பி நான் சொல்லி கொடுக்கும் போது இதெல்லாம் ஜபம் இல்லைன்னு சொல்லல. நீங்க இப்படியே வருஷா வருஷம் டெய்லி ஜபிச்சுட்டு இருந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்குள்ளாக அந்த ஜபத்தினுடைய வல்லமை வரலன்னு அர்த்தம். ஆமென். அல்லேலூயா. நீங்க கேட்டு கேட்டு பண்றவர் அவர் இல்ல, உலக அப்பா இல்ல. உலக அப்பா கிட்ட கேட்டு 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 சுரண்டி 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 ஆக்ட் பண்ணி பொய்ய சொல்லி அதை சொல்லி இதை சொல்லி வாங்குற மாதிரி நம்ம பரலோக அப்பா கிட்ட வாங்க மாட்டான். உங்க இருதயத்தை அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நான் என் தேவனை பெருசா பார்க்கும்போது என் பிரச்சனை சின்னதா மாறிடும். பண பிரச்சனையோட உட்கார்ந்து இருக்கிறியா? உறவுகள் உடைக்கப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கியா? எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை
நீங்க நம்பி வந்திருக்கிற தேவனுக்கு முன்பாக சின்னது. அல்லேலூயா. நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அந்த பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணாதீங்க. உங்களை உருவாக்கினவருக்கு நன்றி சொல்லி, ஆண்டவரே நீர் எதை செய்தாலும் சரியாய் செய்வீர் என்று சொல்லி அவர் மகிமைப்படுத்தும் போது அவர் ஏற்றதை நமக்கு செய்வார். அல்லேலூயா. ஆதி திருச்சபை அதற்கு நமக்கு நல்ல எடுத்துக்காட்டா இருக்காங்க. ஆமென். இன்னும் யாத்ராமத்தின் புஸ்தகத்துல வாசிக்கிறோம், be still and know that I am God. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆமென். அதுதான் முடியாது. போனை பண்ணி பிரச்சனையை நம்மளே அவர் சொல்றாரு, நீ யாருக்கும் போன் பண்ணாத, என்கிட்ட அமர்ந்துரு. ஆமென். நீ சொல்லு, அதை செய் இதை செய், அவருக்கு கட்டளை கொடுக்காத, உனக்கு அவர் கட்டளை கொடுப்பார். வளராதவங்க ஜபிக்கிறது, ஆண்டவரை இதை செய், ஆண்டவர் இதை செய். சில சொல்றாங்க, அதெல்லாம் அந்த காலத்திலே முடிஞ்சிச்சு. ஆமென். ஆண்டவரை நாங்க போறோம், எங்களுக்கு முன்னாடி வாங்க, எங்களுக்கு பின்னாடி வாங்க. நீ கேட்க வேணாம், அவருடைய பிள்ளைனா அவர் உங்களுக்கு முன்னாடியும் வருவாரு, பின்னாடியும் இருப்பார், உங்களை சூழ்ந்து இருப்பார். அல்லேலூயா. இது கூட உங்களுக்கு தெரியலையா? படைச்ச தெய்வத்தை நம்ம கட்டளை கொடுக்குறோம். அப்பப்போ வசனத்தை எடுத்துக்கிட்டு, ஆண்டவரே நீங்க சொன்னீங்கல்ல வாங்க. அதே அவர் எத்தனை முறை உனக்கு சொல்லியிருக்காரு, எத்தனை முறை நீ கீழ்படிஞ்சிருக்க? கீழ்படுகிறதே இல்லை. ஆனா ஒரு பிரச்சனை உடனே யாரா போறது? நீங்க வாங்க ஆண்டவரை, நீங்க செய்யுங்க ஆண்டவரை. நீ வாங்கன்னு சொல்ல வேணாம், செய்யுங்கன்னு சொல்ல வேணாம். நீ கூப்பிடாமே வரவர் தான் ஆண்டவர். அல்லேலூயா. ஏன்னா நீங்க எப்ப எந்த நேரத்துல, கொஞ்சம் கவனிங்க, நானும் பிள்ளை, அவர் சொல்றாரு, நீ என் பிள்ளை, நீ என் தகப்பன். எப்ப ரெண்டு பேரும் உடன்படிக்கை செஞ்சீங்களோ அன்னைக்கே உடன்படிக்கை செய்தவர் உண்மை உள்ளவர். நீங்களும் நானும் உண்மை உள்ளவர்கள் அல்ல. ஆமென். அல்லேலூயா. நம்ம எல்லாம் பயங்கரமான ஆட்கள், ஆளுக்கு ஏற்ற மாதிரி வேஷம் போடுவோம், காலை பிடிப்போம், எல்லாம் பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம ஜபங்கள் எல்லாம் ஆக்சுவலா நான் என்ன சொல்ல வரேன்னா, காரியத்துக்காக காலை பிடிக்கிறது தான் இன்னைக்கு ஜபம். அதை தான் சொல்ல வந்தேன். யோபு உங்களை ஏன் பின்பற்றானா, உங்க காரியத்துக்காக அவன் காலை பிடிச்சிட்டு இருக்கான். அவனுக்கு காரியத்தை அவன் காலை பிடிச்சா அவன் காரியம் நடக்குது. ஆமென். அதனால அவன் பின்பற்றான். அல்லேலூயா. ஏன் சர்ச்சுக்கு ஏன் வந்தீங்க? எதுக்கு வந்தீங்க? ஒரு நிறைய பெட்டிஷனோட வந்துட்டு, ஏன்னா அந்த காலத்துல இருந்து இப்படியே தான் போயிட்டு இருக்கோம். ஆமென். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன் வீட்டுல இருந்தா அவர் உங்க பிரச்சனை தெரியாதா? சோஃபால உட்கார்ந்தா உங்க பிரச்சனை தெரியாதா? நீங்க பஸ்ல வரும்போது உங்களுக்கு அவர் பிரச்சனை தெரியாதா? கொஞ்சம் கவனிங்க. சர்ச்சுக்கு வரும்போது, ஆண்டவரே நீ எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். புலம்ப கூடாது, ஐயோ எனக்கு சுகம் இல்லையா, புலம்ப கூடாது. ஆண்டவரே நீ எதை செய்தாலும் அதை நேர்த்தியாய் செய்வீர். அல்லேலூயா. இப்போ நீங்க செஞ்சுதான் ஆகணும் நிறைய பேர் ஜெபம் பண்றாங்க. இப்போ அது கிடைக்கலன்னா என்ன பண்றாங்க? பின்மாரியே போயிடுறாங்க. ஆமென். அல்லேலூயா. ஒரு சிலது செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லி 6 மாசம் வருது, கிடைச்சோன்னா போயிடுது. ஒரு சிலது 1 வருஷம் வருது, கிடைக்கவே இல்லை. என்ன சொல்லுது? இந்த சர்ச்சில் வல்லமே இல்லை. வல்லமை எங்க இருக்கு? சர்ச்சில் இல்லை. என்கிட்ட இருக்கா வல்லமை? ஆண்டவர்கிட்ட இருக்கு. அதையும் நிறைய பேர் போச்சுட்டு இருக்காங்க. அங்க போ, அந்த சர்ச்சில் ஆண்டவர் வல்லமே இருக்காரு. எல்லாத்துலயும் ஒரே ஆண்டவர் தான். உன் இருதயத்தை அவர் உனக்கு சுகம் கொடுக்கணும்னு நினைச்சா கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. உன் இருதயத்தை மாத்துறதுக்கு, அவரை போல மாத்துறதுக்கு, அவரை போல வணைந்து கொண்டு இருக்கிறார். விட்டு கொடுப்போம். ஆமென். ஆதி திருச்சபை ஜெபம் பண்ணதை தான் சொல்லிட்டு இருக்கேன். இதை விட பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வர்றது, இதுக்கே இப்படி உக்காந்துட்டீங்கன்னா, இதுக்கப்புறம் வாசிக்கிற அவசரத்தில் கேட்ட நானே உக்காந்துட்டேன். ஆண்டவரே இவ்வளோ வருஷமா போதிக்கிறேன், இந்த வசனத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்க முடியலையா ஆண்டவரே? இந்த வசனத்துக்கு என்ன கீழ்ப்படிய வைக்க முடியலையா ஆண்டவர்? நான் போராடிட்டு இருக்கேன். கீழே இருக்கிறத வாசி. புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதாக்காரிகளை சிந்திப்பானேன், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடிய. இப்போ சங்கீதங்கள் இந்த புஸ்தகம் 2ஆம் சங்கீதத்தை அவங்க கோட் பண்றாங்க, பிரேயர்ல அவங்க கோட் பண்ணி ஜபிக்கிறாங்க. அப்பனா இந்த ஜபம் எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் கவனிங்க. நம்ம முன்னாடி பார்த்த உண்மையான கிறிஸ்தவ ஜபம் அல்லது தேவனுடைய வார்த்தையை அடிப்படையாய் கொண்டது, அல்லது தேவனுடைய வார்த்தையை மையமாய் கொண்டது. ஆமென். இது எங்களுக்கு புதுசா தெரியல. ஏற்கனவே பிரச்சனை வரும், போராட்டம் வரும். தாவீதே சொல்லியிருக்காரு, ராஜாக்கள் எழும்புவாங்க, பிரபுக்கள் எழும்புவாங்க, தீர்க்கதரிசிகள் கூட என்ன பண்ணுவாங்க, உண்மையான சத்தியத்தை தெரியாம தப்பா தேவனுக்கு விரோதமா செய்வாங்க. தாவீதே ஏற்கனவே சொல்லியிருக்காரு.
வசனம் தெரியணும். சிஸ்டர் பக்கம் சொல்லுங்க, பிரதர் சொல்லுங்க, பிரதர் உங்க பிள்ளைங்களுக்கு ஆமென் கணக்கு தெரியுதோ இல்லையோ தெரிஞ்சுக்கோங்க, நல்லதுதான். கணக்கு தெரியுது, இங்கிலீஷ் தெரியுது இப்படின்னு சொல்லி கோடி கோடியா பணம் சம்பாரிச்சு கொடுக்குறீங்க. ஆனா இயேசு தெரியுறாரா? உங்க நம்பிக்கை எது மேல இருக்கு? உங்க நம்பிக்கை எது மேல இருக்கு? நீங்க எப்படி வளர்க்குறீங்களோ, பேசுறது இல்லை. சொல்லுவாங்க, நாங்க என் பிள்ளைய ஆண்டவருக்காகவே வளர்க்குறோம். எப்படி? ஆனா அவங்க வாழ்ற வாழ்க்கை எல்லாமே உலகத்துக்காக தான் இருக்கும். ஆமென். எவ்வளவு சேலஞ்ச் இருக்கு பாருங்க. நம்ம இப்பயே வசனத்தை அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி வளர்க்குறோம் வீட்டில். அவங்க வெளில போகும்போது ஒருவேளை அவங்க சரியா அந்த வசனத்தை பிடிச்சு அவங்க வாழ்க்கையில் அதை பழக்கமாக கொண்டு வராமல், ஒருவேளை அவங்க காலேஜுக்கு போகும்போது, ஸ்கூலுக்கு போகும்போது, வேலைக்கு போகும்போதோ அந்த வசனம் கரெக்டாக உள்ளே போகலன்னா அப்படியே டைவர்ஸ் அப்படியே உலகத்துக்கு போயிடுவாங்க. எவ்வளோ சொன்னாலும் அது கேரண்டி இல்லை. அப்போது நம்ம முடிஞ்ச வரைக்கும் வசனத்தை, நிறைய பிள்ளைங்க சண்டே ஸ்கூல் வந்திருக்கிறாங்க, விபிஎஸ் வந்திருக்கிறாங்க, இந்த சர்ச்சில் நிறைய பேர் வந்து பயங்கரமாக டான்ஸ் ஆடி இருக்கிறாங்க, பயங்கரமாக வந்து வசனம்லாம் மனப்பாடமாக சொல்லியிருக்கிறாங்க. என் பிள்ளைகள நிறைய பேர் வசனம்லாம் மனப்பாடமாக சொல்லுவாங்க. எல்லாமே பாஸ்டர் பிள்ளைங்களுக்கு கொண்டு எக்ஸ்ட்ரா வல்லமெல்லாம் இல்லை, எல்லாம் பீப்புள் தான். ஆனால் எந்த பிள்ளைங்களுக்குள்ள கரெக்டாக ஆண்டுடைய வார்த்தை போய் தெளிவா இதுதான் சுவிசேஷம் உக்காந்துருச்சோ, அந்த பிள்ளைங்க எங்க போனாலும், ஆமென் அல்லேலூயா, எவ்வளவு பணம் வரட்டும், எவ்வளவு தவறான நண்பர்கள் வரட்டும், யார் வேணா என்ன பண்ணட்டும், கடைசியா ஆண்டவர் சமத்துல அதுங்க போய் உட்காரும் போது கரெக்டான தெளிவு ஆண்டவர் கொடுப்பார். அந்த பிள்ளைங்க தப்பா போவார். அல்லேலூயா. அதனால உங்க ஜெபம் தேவனுடைய வார்த்தையை மையமாய் வைக்கட்டும். இப்ப நான் பேசுறதுனால இது எனக்கும் சேலஞ்சா தான் இருக்கு, இந்த உலகத்துல எனக்கும் சேலஞ்சா தான் இருக்கு. ஆனா சொல்ல வேண்டியது நம்ம வேலை, கற்றுக் கொடுக்க வேண்டியது நம்முடைய வேலை. அடுத்து கீழே இருக்க வசனத்தை வாசிங்க. அந்தபடி உங்களுடைய கரமும் உங்களுடைய ஆலோசனையும் அவருடைய ஆலோசனை முன்குறித்த யாவையும், அதாவது அகேன் ஆளுகை திறனை குறித்து பேசுறார். உண்மையான ஜபம் தேவனுடைய ஆளுகை திட்டத்தை நம்பும். எத்தனை பேர் ஆளுகை திட்டத்தை நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு சிலர்லாம் சுத்திட்டு தான் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஆமென். அவங்க கிட்ட கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க தேவனுடைய வார்த்தையில வேரூன்றி இரு. யாராச்சும் ஒரு பாஸ்டர் அங்க போ உனக்கு கிடைக்கும்னு சொன்னா அந்த பாஸ்டர் சொல்ல, எங்க போனாலும் என் இருதயம் மாறினாதான் எனக்கு சமாதானம். ஆமென். ஒருத்தவங்க ஜெபம் பண்ண வாங்கன்றாங்க, சமாதானம் இல்லைன்றாங்க. நான் அவங்களுக்காக ஜெபம் பண்றேன், அவங்க கிட்ட கேட்கிறேன், நீங்க மன்னிச்சிட்டீங்களா? சமாதானம் இல்லைன்றதுக்கு ஒவ்வொருத்தர்கிட்டயா போய் தலை கொடுத்துட்டு இருக்கான். ஆனா சமாதானம் இல்லைன்றதுக்கு மன்னிச்சா சமாதானம் வரப்போகுது. ஆமென் அல்லேலூயா. பக்கத்திலே வீட்டுக்காரர் இருக்காங்க, வீட்டுக்காரர்கிட்ட ஒரு வருஷம் பேசல, வீட்டுக்காரர்கிட்ட அவ்வளோ ஆணவம், அவ்வளோ வரட்டு கௌரவம், விட்டு கொடுக்கிற தன்மையே இல்லை. ஆனா ஒவ்வொரு சர்ச்சா போய் ஒவ்வொரு ஃபாஸ்டிங் பேர்ல போய் உட்காந்து இருக்காங்க. அதெல்லாம் தேவையில்லை. ஆண்டவர்கிட்ட உட்காந்து, ஐயோ எனக்குள்ள நிறைய இந்த வரட்டு கௌரவம் ஏறி இருக்கு, ஆண்டவரே கொஞ்சம் தாழ்ந்து போக உதவி செய்யுங்க சொல்ல, அந்த நிமிஷம் வீட்டுக்காரை பார்த்து, எப்பா நான் உன்னை சரியா நடத்தல, உனக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்டை நான் கொடுக்கல, அதனால நமக்குள்ள நிறைய பிரிவினை இருக்கு, நான் ட்ரை பண்றேன்ப்பா, மன்னிச்சு கொண்டு. அந்த நிமிஷத்துல பரிசுத்த ஆவியானவர் உங்க உறவுல இறங்கி வந்து உங்களுக்குள்ள ஐக்கியத்தை கொடுப்பார். ஆமென் அல்லேலூயா. அதை பண்றதுக்கு பதிலா ஊரா போறது. ஆமென். ஊரா போறதை பத்தி எனக்கு கோபம் இல்லைங்க. இவ்வளோ அறியாம இருக்கிறீங்களே, வசனம் சொல்லியும் அந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுக்காம மனுஷன் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களே, உங்களுக்கு மனுஷன் என்ன செய்வான்? ஆமென். தேவன் தான். நானே தேவன், என்னை அல்லாமல் வேற தேவர்கள் இல்லை. இந்த மாதிரி குட்டி தேவர்களா இருக்கிற யாருக்குமே பரலோகம் இல்லைன்றது ஆண்டவர் சொல்லியிருக்கார். ஆமென். என்னுடைய கேள்வி, இந்த காலை வேளையில உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? மேலோட்டமா இருக்கா? மாம்சமா இருக்கா? எப்ப பார்த்தாலும் பெட்டிஷனா இருக்கா? எப்ப பார்த்தாலும் உங்க ஆசையை உட்காந்து கிடைக்கல அழுதுகிட்டே இருக்கிறீங்களா? எதுக்காக அழுறீங்க? ஏன் அழுறீங்க? பெருமனால் அழுறீங்களா? உங்களுக்கு வர வேண்டியது வரலன்னா நீங்க வெக்கப்பட்டு போயிடுவீங்க, அதனால உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்களா? இல்ல தேவனுடைய நாமத்துக்கு மகிமைக்காக அழுதுட்டு இருக்கீங்களா? உங்க பிள்ளைங்க நீங்க தேவனுக்கு பிரியமா வாழலன்னு சொல்லி மனம் திரும்புறதுக்காக அழுறீங்களா? நீங்க அழுற நிறைய நேரத்துல உங்க ஜபத்துல எதுக்கு அழுக வருது? ஒரு பாட்டு பாடினா அந்த பாட்டுல நீங்க வெக்கப்பட வேண்டாம் அப்படின்னு பாடணும், ஒரே அழுவ. எதுக்கு அழுவுற? நீ வெக்கப்படக்கூடாது, அதுக்காக அழுவுற. அதுலயும் உன் அழுகையிலையும் பெருமையா? சீஷர்கள் வெக்கப்பட்டார்கள்.
இயேசு வெக்கப்பட்டார், அவமானப்பட்டார், அவர் முகத்துல காரி துப்புனாங்க. நீ வெக்கப்படுவதில்லைன்றத சரியா டிரான்ஸ்லேஷன் பண்ணா இந்த பூமியில இல்ல, ஆமென், ஆவிக்குரிய பிள்ளைகள் இந்த பூமியில இந்த பூமியில வெக்கம், அவமானம், நிந்த இயேசுவை பின்பற்றுகள் வரும். ஆமென், அல்லேலூயா. வரலன்னா நீ இயேசுவை பின்பற்றலன்னு அர்த்தம். ஆமென், அப்படிதானே பைபிள் சொல்லுது. இயேசுவை பின்பற்றலன்னு, இயேசுவை பின்பற்ற இதெல்லாம் வரும். ஆனாலும் அதுல கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார், அதுல தைரியத்தை கொடுப்பார். ஆமென். எங்க தெரியுமா நம்ம வெக்கப்பட மாட்டோம்? இங்க வெக்கப்படாம வாழணும்னு நினைக்கிறான் பார், கடைசியா முடிக்கிறேன். இங்க வெக்கப்படாம வாழணும்னு நினைக்கிறான் பார். இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாய் கோடான கோடி தேவ தூதர்களோடு கூட எக்காலம் தொனிக்கும் போது, ஆமென், பெரிய ஒரு அதிர்வு இந்த பூமியில ஏற்படும் போது, அவர் மேகங்கள் நடுவுல இறங்கி வரும்போது, இங்க வெக்கப்படாதவங்களாம் தலையை குனிஞ்சிட்டு வெக்கப்பட்டு உட்காந்துருப்பான். இங்க வெக்கப்பட்டவங்களாம், வாருமாண்டவரே, உமக்காய் நாங்கள் வெட்கப்பட்டோம், உமக்காய் நாங்கள் நிந்திக்கப்பட்டோம், உமக்காய் நாங்கள் உபத்திரவப்பட்டோம், இதுக்காக தான் காத்திருக்கோம்னு சொல்லி அவன் நிமிரணும்னு நினைப்பான். நிமிர முடியாது. ஏன் தெரியுமா? அவன் மனசாட்சி, அவன் செஞ்ச அக்கிரமம், வெக்கப்படக்கூடாதுன்னு பொய் சொல்லி மற்றவங்களை ஏமாத்தி, வெக்கப்படக்கூடாது இந்த பிரஸ்டேஜுக்காக, இந்த பணத்துக்காக, பெயருக்காக, புகழுக்காக பொய்க்கு மேல பொய் சொல்லி, ஏமாத்துறதுக்கு மேல ஏமாத்தி, ஜனங்களை ஏமாத்தி, குடும்பத்தை ஏமாத்தி, கூட இருக்கிறவங்களை ஏமாத்தி இயேசுவை ஏமாத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? அவர் வரும்போது அவரே மெய்யானவரா இருக்கனால அந்த தலை நிமிராது, அது வெக்கப்பட்டுதான் இருக்கும். ஆமென். நீங்க தீர்மானம் பண்ணிக்கோங்க, நான் தேவனுடைய வருகையில வெக்கப்படாத தேவ பிள்ளையா நிக்கணுமா, இல்லனா இந்த பூமியில மனுஷ மத்தியில நான் வெக்கப்படாம வாழணும்னு சொல்லி பல டெக்னிக்க நான் கையில வச்சுக்கிட்டு செயல்பட்டேன்னு சொன்னா, ஆண்டுடைய வருகையில கொஞ்சம் கவனி, ஆண்டுடைய வருகையில தலை நிமிர்ந்து நிக்க முடியாது. கடைசியா நான் சொல்லி முடியும், இந்த சீஷர்களுடைய ஜபத்துல ஒரு தெளிவு இருந்துச்சு. ஆமென். அவங்க ஜபம் ஆண்டோட சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிற ஜபம், அவருடைய ஜபம் தேவனுடைய வார்த்தையின்படி ஜபிக்கிற ஜபம். அவருடைய ஜபத்துல ஒரு தைரியம் இருந்துச்சு. அவங்க சிலுவைய ஏற்றுக்கொள்றாங்க, புறக்கணிக்கல. நீங்களும் நானும் சிலுவை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா? இல்லவே இல்லை. என்னாலையும் முடியாது, உங்களால முடியாது. அதனால பாஸ்டர் நீங்க உங்க பிரச்சனைக்காக ஜெபம் பண்ண வேணாம்னு சொல்லலை, ஜெபம் பண்ணுங்க. பட் ஆனா கடைசியா நீங்க பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு தெளிவு வரும், இதுக்காக நான் ப்ரேயர் பண்றதை விட ஆண்டோட சித்தத்துக்காக நான் ப்ரேயர் பண்றது தான் நல்லது. ஆமென். ஏன்னா அவர் ஆளுகை செய்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஒருவேளை ஆண்டோட சித்தத்துக்காக ஜெபம் பண்ணாம இன்னைக்கும் அடம் பிடிச்சுக்கிட்டு, இன்னைக்கு மன அழுத்தத்திலையும், இன்னைக்கு சமாதானம் இல்லாம, சந்தோஷம் இல்லாம இன்னைக்கு நீங்க உட்காந்துட்டு இருப்பீங்கன்னா, ஆண்டவர் உங்ககிட்ட பேசுறாரு, என் பிள்ளைய உங்க சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேன், என் கணவரை உங்க சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேன், என் சந்ததியை உங்க சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேன், என் வாழ்க்கையை உங்க சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். யாரையும் என்னால மாத்த முடியாது. நான் சொல்லிட்டே இருக்கேன், ஆண்டவரே, அதனால நான் சண்டை போடணும்னு அவசியம் இல்லை, நான் கோபப்படணும்னு அவசியம் இல்லை, நான் அசிங்கமா பேசி அவங்கள மாற்றணும்னு அவசியம் இல்லை, நான் சரீரபிரகாரமா சண்டை போட்டு அவங்கள மாற்றணும்னு அவசியம் இல்லை, நான் அவங்கள பிளாக்மெயில் பண்ணி ஏமாத்தி மாற்றணும்னு அவசியம் இல்லை. தேவனுடைய வார்த்தை அவர்களை மாற்றும். அல்லேலூயா. எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்குன்னு நம்புறீங்க? சிம்பிளா தேவனுடைய வார்த்தையை சொல்லிட்டே இருங்க, அது மாற்ற வேண்டிய நேரத்திலே மாற்றும். ஆமென். அப்படியே ஏன் நிற்போமா ஆண்டோட சமூகத்துல?